எம்மா போயிட்டு வரேன் ஏடி எல்லாம் எடுத்துட்டு தண்ணி பாட்டில் பிடிச்சிட்டியா? ஆமா போயிட்டு வரேன்ப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அங்க தெருமுக்குள்ள நாய் நிறைய நிக்கும். எல்லாம் உருங்க மெதுவா. வரேன். என்னாச்சு என் கண்ணு? ரமணி ஏமா ஐயா அவ போயிட்டா போல இருக்குது. வட்டையை கொண்டு கொடுத்துட்டு வாயா. வண்டி வச்சிருக்கல ஒரு 8 அங்க போய் கொடுங்க. எப்படி பாதி தூரம் பேர்ப்பா கொண்டு கொடுத்துட்டு வரோம். நாங்க ஊர்பட்ட வேலை அங்க போட்டுக்கேன். இது எப்படி கொண்டுட்டு போறதுக்கு கொண்டு கொடுத்துட்டு வரோம். ஐயா எனக்கு நேரம் தாண்டி போச்சு. நான் கொஞ்சம் கைமாத்தல உட்காந்துட்டு போலான்னு இருக்கேன். நேரம் ஆகி போச்சு. இப்ப போச்சல நான் போயிருவேன். கை கால்லாம் வலிக்கவன் தான் உட்காந்துருக்கேன். போ ஒரு 8 போய் குடிச்சிட்டு வந்துரு. இனி அவங்க கொண்டு போய் கொடுத்து டீச்சரை பார்த்து டீச்சர் வாங்கி அதுக்கப்புறம் வேலைக்கு போய் நேரம் ஆயிரும். சும்மா இரு. ஒரு வட்டையா கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் சொல்ல வழி இல்ல. நான் போறேன் நானே. இனி அவ்வளத்தையும் கழுவி பறக்கணும். இவர் என்ன வீட்ல உட்கார்ந்து செய்யவா போறாரு? எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும்னா எப்படி? பியாதி எடுப்பா வரட்டு. இந்த வட்டையை எடுத்தோமா, தண்ணி எடுத்தோமா, புக் எடுத்து ஒழுங்கா வச்சோமா ஒன்னும் தெரியாது. எதுக்கு பள்ளியோடத்துக்கு போறோம்னே தெரியாம போகக்கூடியவா. என்னத்தை போட்டு சவத்த அவதான் முடிச்சுட்டானா கொஞ்சம் நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா இவா பள்ளியோடத்துக்கு போக ஆரம்பிச்சாச்சு. நிம்மதியே கிடையாது இந்த வீட்டுல. நீங்க அங்க குடுத்துட்டு வந்து ரெண்டாவது அவ்வளவு வேலையை இழுத்து போட்டு செஞ்சு ஐயோ சத்தம் போடாம போ. எனக்கு நேராவது நடந்தன நான் போகாம இருக்கேன். என்னவோ எல்லாத்தையும் இவ தான் பார்க்க மாதிரி. போப்பா இன்னைக்கு ஒரு நாள் கொண்டு குடு. சும்மா இருட்டி நானே பயந்து போய் இருக்கேன். வண்டி வர பெரிய வண்டி எப்படி கொஞ்சம் பேசாம இரு. எனக்கு கீழே எதுவும் தள்ளி போடுவியாளா? போட மாட்டேன். இவரை கட்டிட வண்டி பிச்சை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். பேசாம இரு. லைசென்ஸ் இருக்குமா? பத்திரமா கூட்டிட்டு வந்துருவல்ல. அட எருமம் பேசாம இருட்டி கொஞ்ச நேரம். லைசென்ஸ் எல்லாம் இல்ல. ஹெல்மெட் அவன்கிட்ட இல்லையா? ஒண்ணு இல்ல. நம்ம தெருவழியா போய் எப்படியா நம்ம பேர்ல கொஞ்ச நேரம் இரு. இந்த அக்கா வர ஏன்டா நேராக்கிட்டே இருக்கான்னு தெரியல. இடி நான் வந்துட்டேன். நேரமாயிட்டோ. லேய் வண்டியா ஓட்டிருக்க? பஸ்ல போகணும்னு சொன்னேன். எக்கா பஸ்ல போனோம்னா போறதுக்கு 2 மணி நேரம் வரதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். அப்ப நம்ம அங்க சுத்தவே முடியாது. அதான் என் ஃப்ரெண்டுக்கு பைக் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அவனுக்கு அண்ணனுக்கு பைக்கா தெரியாம சாவியை தந்திருக்கா. வாங்க நம்ம போயிட்டு ஓடி வந்துருவோம். ஏல பாரு ஒன்றும் இல்லைல்ல. நீங்கள் கூப்பிட்டேன்னு தான் நான் வந்தேன். பாவம் பிள்ளைகளோ கெஞ்சுதுவன்னு தான் வந்தேன். எல்லாம் பத்திரமா கிளாஸ் முடிய நேரத்தில் கொண்டு வந்து விட்டுருவேல்ல. வர பேக்கிங்கடா நின்று இதில் வச்சுட்டு போயிடுவோம். இதையும் தூக்கிட்டு இருக்கவே இடம் இல்லை. இதில் பேக்கையும் கொண்டுட்டு போகிறதுக்கா நின்று பேக்க வச்சுட்டு தொட்ட வெட்ட மலை கீழே கொண்டு வரட்டா? என்ன தொட்டுக்கொள்ள நானும் வரட்டா? தொட்ட வெட்ட மலை கீழே தொட்டு போறட்டா? தொட்டுக்கொள்ள நானும் இங்க வரட்டா? வண்டிய முன்னாடி இடல. அப்பா இருக்கவே முடியல. இல்லே மெதுவா ஓட்டு. சரிக்கா ஊரை தாண்டது வரைக்கும் சத்தம் போடாம போயிருவோம். மகேஷ் பார்த்து பத்திரமா ஓட்டலாம். மெதுவா பேரு. சலல்லா ரெட்டை வால் வெண்ணிலா என்னை போல் சிட்டி பெண் இந்த பூமியிலா. 100 ரூபாய்க்கு நிறைய டீ ஷர்ட்லாம் வாங்கலாம். எடி பைசா எல்லாம் வச்சிருக்கேல்ல? ஆமாக்கா வச்சிருக்கோம். சரி வருத்தப்படாதியாச்சு. வேற என்ன செய்யுதுக்கு? இல்லட்டு பாவம் போல வாங்கி சுவாக்கேஸ்ல வச்ச போல நாங்க நட்டு வச்சிருக்க முட்டி. ஏடி எவனாவது இருந்தாவன வீடு கட்டக்கூடியவன் நான் சொல்லுட்டி. ஆச்சு அந்த அடப்பெல்லாம் அடைச்சு போட்டுருக்கேன். எம்மாடி வீடு கட்டணும்னா நிறைய பைசா வந்துருச்சு. வேணா ஏசியா கலத்தி என் வீட்டுல வைங்க. கீதாக்கு ரொம்ப துறப்பையாச்சு. லட்சுமி வர பேசாதியா. அப்புறம் நம்ம அவளை பத்தி தான் பேசுறோம்னு சொல்லி சண்டை போடுவா. லட்சுமி வர சும்மா இருங்க. நாளை வருமா விடிவதற்கு நாமும் அலைவோம் அடைவதற்கு.
கீதா, நீ பாட்டு பாடி சமாளிக்காத. அவன் பாட்டை கேட்டாலே அவளை பத்தி தான் பாடுவோம், கிண்டல் பண்ணுதோன்னு சொல்லுவா. பேசாம இருங்கலாம் கொஞ்ச நேரம். அவகிட்ட வாயை கொடுத்துட்டு வெளியே வர முடியுமா? இது கொல்லாம வடிவேலு பேரு கட்டக்கரையாம் புளுக்கி போச்சாம் புளியாதரையா மாதிரிலாம் இருக்கு. பேசாம இருங்கட்டி பாடாளுவ பாக்கிறதோட. இவளுக்கு பயந்து நம்ம இந்த உலகத்துல வாழணும்னு அவசியம் இது கிடையாது. இதுக்குதான் வாய் கொடுக்காதேன்னு சொன்னேன். உங்களை தான் 2 பேரும் யாசிக்கிட்டு போறா. நாய் உங்க காலை கடிக்கும்னு கிழிச்சிட்டு போறா. கிழிப்பா கிழிவ பட்டாரா கிழிச்சுட்டாலும் ஏடி எனக்கு சொல்லுங்கட்டி ஏதாவது ஒரு வழியா. யாசிக்கு ஏதாவது ஒரு வழியா சொல்லுங்கட்டி. ராத்திரி முழுக்க உறக்கமே இல்லட்டி. இதுக்கு பேசாம அந்த கையில காத்தாடி வச்சு வீசிக்கிட்டாவது உறங்கிருப்பேன். ஏசின்னு ஆசைப்பட்டு அந்த கடக்கு தூக்கி முடிச்சு வரட்டு. இன்னைக்கு பியாக்க வச்சுட்டு போறேன். என்ன ஓரமேல தான் அங்க ஓடுதான்னு தெரியல. வரட்டு 4 வார்த்தை கொடுத்தா தான் அவளுக்கு அப்ப அடுத்த நாள் ஞாபகம் வரும். ஏமா யார் நீங்க? அண்ணாச்சி மவங்க படிக்காத பியாக்கு சாப்பாடு கூட வச்சுட்டு போயிட்ட வீட்ல. அத கொடுத்துட்டு போறதுக்கு வந்தேன். உங்களுக்கு வருவாளங்க? ஏமா சாப்பாடு பேக்கலாம், நீங்க ஃப்ரெண்ட்ல வச்சுட்டு போங்க, அவிய வந்து எடுப்பாவ. அப்படியே எனக்கு தெரியாது. அதான் நான் உள்ள வந்துட்டேன். ஒரு 8 அவளை கூப்பிட்டேன்னா ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு போயிருவேன். கூப்பிடுவேனா யாரையாவது பார்க்கணும், டீச்சரை பார்க்கணும், நான் அவனை பேசட்டா? இல்ல 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 நேரம் ஆகி போச்சு, நீங்க இனி உள்ள போக வேண்டாங்க. நில்லுங்க. என்ன படிக்கா, எந்த கிளாஸ்? என்னதுன்னா கம்ப்யூட்டர் தான் சொல்லுவா. எனக்கு கரெக்டா தெரியாது பத்துக்குங்க. கம்ப்யூட்டரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேரு ரமணி ராசமலை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, எல்லாம் விசாரிச்சு எடுத்துதான் கொடுக்காத. டக்கு புக்குன்னு பிள்ளைகளை யாரும் கடத்திட்டு போக மாட்டாவ. இப்படி இருந்தாதான். ஏம்மா எவ்வளவு நேரம் இருத்திட்டு போறவன்னு தெரியல. எல்லாம் அப்படி எப்படி போட்டு வந்திருக்கேன். இந்த மானகட்ட மனசுட்டு பைக்ல ஒரு 8 போய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு கடக்கா இல்ல. என்னத்த பட்டுக்கிட்டு வேலைன்னு குடும்பமே மறந்த வேலையா? வாங்க 700 ரூபாவா சம்பளத்துக்கு. எவ்வளவு நேரம் அவ கொடுத்துட்டாளா? பைக்லயே போயிருக்கலாமோ? எங்க போனான்னு தெரியல. ஏதாவது கதை விடுறதுக்கு எங்கேயும் போயிட்டாளா? போன போட்டு கேட்டாதான் வீட்டுக்கு வருவா. இல்ல எவள்கிட்ட இருந்து வம்பிழுத்துட்டு கிடப்பா ரோட்ல. ஹலோ, என்ன பத்ராளி வட்டையே கொடுத்துட்டியா? இப்படி முடியலையே இன்னும்? முடியலையாவா? நான் என்ன டூர்க்கா வந்திருக்கேன். உங்களை ஒரு 8 கொடுத்துட்டு போன்னு சொன்னதுக்கு வாயை மூடிட்டு கடந்துக்கிட்டு கிளம்பிட்டேனா வேலைக்கு? இல்ல கிளம்பதான் போறேன். உன்னே காணல இல்லாட்டி அதான் என்னாச்சுன்னு பாக்கிறதுக்கு போன் போட்டு கொடுத்துட்டியா? இப்படி கிளம்புவாரு போலதான் கிளம்புவாரு. குடுக்கல போய் நான் உட்கார்ந்துருக்கேன். அவளை பார்க்கணும்னு சொன்னா அதான் அந்த ஆள் அங்க கூப்பிடுறதுக்கு போயிருக்காரு. வரட்டு வந்தோன்னு கொடுத்துட்டு ஓடி வந்துருவேன். எல்லாம் அப்படி எப்படி கிடக்கு. கொஞ்சம் ஒதுக்கியாவது போட்டுட்டு போவேன். எங்க ஒதுக்கிறதுக்கு பத்திராளி, எனக்கு வேலைக்கு நேரம் ஆகிட்டு போன் போட்டு சொல்லதுக்கு தான் வந்தேன். சரியா வைக்கட்டுமா? இது வந்து மத்தியானம் போல ஒதுக்கி போடுதே. நீ அவ்வளோத்தையும் அப்படி எப்படி போட்டுரு. நான் வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிடுதே. போனவன் இந்த ஆளு வராரு. வை சரி வை பார்த்துட்டு போன் போடு. வயிறு வலிக்கும். பாத்ரூம் போயிட்டு கிளம்பியனா? ஏமா கம்ப்யூட்டர்ல ரமணின்னு ஒரு பிள்ளை இருக்குவே, அப்பா பேர் ராசமாலை அதானே? வந்துட்டேன். கொஞ்சம் வர சொல்லி நான் கொடுத்துட்டு போயிருவேன். 2 வார்த்தை நடத்தி கேட்டாதான் நாளைக்கு போகும்போது வட்டையை வச்சுட்டு போக மாட்டா. அதுக்குதான் நேரம் வரதுக்கு. ஏமா வர்றதுக்கு நேரம் இல்ல. பிள்ளை இன்னைக்கு கிளாஸுக்கே வரல. அவைய டீச்சர் சொல்லி விட்டாவ. வேற யாருமா ரமணி தானா? என்னத்த சொல்லுதியா? படிக்க வரலையா? எனக்கு முன்னாடியே கிளம்பிட்டாளா? ரமணி தான். கம்ப்யூட்டர் தான் படிக்கன்னு நினைக்க. கம்ப்யூட்டர்ல தான் தட்டு. வேற ரமணி எதுவும் உண்டுமா? இல்லையா ராசமலன் அப்பா பேரு சொல்லுதியா? பள்ளிக்கு எனக்கு முன்னாடி வந்தாளா நச்சி? பிள்ளை வட்டையை வச்சுட்டு வந்தானே தூக்கிட்டு வந்தேன். எங்க போய் தொலைஞ்சா? ஏமா வரலந்தாமா சொன்னாவ. பிரின்சிபால்ல போய் புக் எடுத்து பார்த்தாவ. பிரின்சிபால் ரூம்ல இல்ல, ஆப்சென்ட் தான் போட்டிருக்குவே. அந்த பிள்ளை வரல போல. வேற எங்கேயும் போயிருப்பாளா என்னன்னு பாருங்க. வேற எங்கேயும் போக மாட்டாளா? அப்படி நான் வளர்க்கலையா அவளை? பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாமா. பிள்ளைல கூட விளையாட எங்கேயும் போயிருக்கும் போல. சரி நீங்க பாத்துக்கோங்க. அழாதியா அழாம வீட்டுக்கு போங்க. யாரையும் வர சொல்லிட்டு நீங்க போங்க. பக்கத்துல எங்கேயே தேடி பாருங்க. நான் அங்க பிரின்சிபல் ரூம்ல போய் சொல்லுது. தெரியாமா? இந்த பிள்ளைகள் வேலையே இப்படிதான். வீட்டுல உள்ள கஷ்டம் தெரியாம என்னென்ன பண்ணிட்டு கிடக்குதோ. எப்படி எங்கேயும் வெளியில தான் சுத்த போயிருக்கோம். போன எடுக்காத அந்த மனுஷன். சாப்பாடு கூட வச்சிட்டு போறதால. ஹலோ ஏட்டி பத்திராளி, காலங்கத்தாலே இட்லியும் மொச்சக்கறியும் வைக்காதன்னு சொல்லி கேட்டியா? வயிற்ற குழக்கிட்டு போவிட்டு நான் எப்படி வச்சுக்கிட்டு வேலையில போய் கிடப்பேன். இது மாத்திரை பியாதி மாத்திரை இதை தாங்க வச்சிருக்கேன். இப்படி பியாதி மாத்திரம் பிள்ளைக்கு சாப்பாடு கூட கொடுக்க வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கே
என்ன ஐட்டி சொல்லுத கேக்கு வாய்க்கிட்ட என்னத்த வச்சிருக்க கொஞ்சம் தள்ளி நின்னு ஆ பள்ளியோடத்துக்கு வரலையா வேற எங்க போனா நல்ல பார்க்க சொல்லிட்டி என் பிள்ளை எங்க போக போகுது ஏட்டி எதுக்கிட்டே ஆளுங்க நீ எங்க இருக்க நீங்க வா போன வச்சுட்டு வீட்டுக்கு நின்று நாங்கன வாரு எப்பயாவது எடுப்பா என் பிள்ளைய எங்க கொண்டு தொலைச்சு விட்டேன்னு தெரியல நீங்களும் வந்துட்டு வர வழியில நானும் ஏத்தாப்புல வாரேன் இவ என்னத்த சொல்லிட்டு கிடக்கா பிள்ளை எங்க போனா ஐயே ஐயோ நான் எங்க போய் தேடுவேன் ஆச்சிட்டு சொல்லணும் அங்கனக்குள்ள எங்கேயாவது கிடக்கலன்னு கேட்கணும் ஐயோ என்னை இப்படி அல்லோல